ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மட்டன் பிரியாணி. இதுக்கு வந்து நான் மட்டன் வந்து மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் வந்து மட்டனை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்து வத்தப்பொடி எடுத்து போட்டுக்கிறேன். உரப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து குக்கரில் விசில் வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு என்னென்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இலை, அன்னாச்சிப்பூ, மிளகு, தயிர், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி இலை இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கோல்டு வினர் ஊற்றிட்டு நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த இதெல்லாம் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாவை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. அதை நான் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு வத்தப்பொடியை வந்து அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் நறுக்கி வச்சிருந்த தக்காளியை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு கை வந்துட்டு புதினா இலையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் ஒரு கை எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருந்த தயிரை வந்து அது கூட ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த மட்டனை வந்துட்டு அந்த மட்டன் தண்ணியோடையே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி வந்து ஜீரக சம்பா அரிசி நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக அளவு தண்ணியை வந்து அதுக்கேற்ற மாதிரி அளவு தண்ணி, ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு தண்ணி எடுத்து நான் அதில் வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை தம் போட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நான் சிம்லேயே வச்சு தம் போட்டிருந்தேன். இப்போ வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்மெல் வந்து செமையாக இருக்குது. அடியில் வரைக்கும் நான் கிண்டி பார்த்தேன், ஒன்றுமே அடி பிடிக்கலை, கரெக்டாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நான் வந்து பேலன்ஸ் வச்சுருந்ததை வந்து அதில் தூவி விட்டுக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சர்வ் பிளேட்டில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், உண்மையிலே வந்துட்டு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மட்டன் வந்து நல்லா வெந்திருந்துச்சு. இப்போ நான் வந்து பிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.